திருகோணமலை கோட்டை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜயந்தி போதிராஜ விகாரை வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த ஒரு புத்தர் சிலை அகற்றப்பட்டு மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்பட்டது. அப்போ இந்த 17ஆம் தேதி நோட்டீஸ் வைக்கப்படுறதுக்கு முதல் நாள் இந்த இடத்துல ஒரு புத்தர் சிலையை கொண்டு வைக்கிறாங்க. தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் மற்றும் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகிய இருவருமே இந்த பௌத்த மயமாக்கலை எதிர்த்து கட்சியிலிருந்து விலக போறாங்க. இந்த பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்றிருந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை அணிக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி ஒரு வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகிறது. கற்றாழையை சிறு சிறு துண்டுகளாக அதை தேனில் போட்டு அதுக்கு பிராண்டியோ விஸ்கி மிக்ஸ் பண்ணி எந்த நாளும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா புற்றுநோய் குணமடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. வணக்கம் சுஜி. வணக்கம் சரண்யா. ஆமாம் சுஜி, இந்த கடந்த வாரத்தை போன்று இந்த வாரமும் சமூக ஊடகங்களில் பெரும் பேசு பொருளாக மாறியிருந்து அதே போன்று பலராலும் பகிரப்பட்டிருந்த விடயங்களை தான் இந்த வாரமும் நாம் வழங்குவதற்கு தயாராக வந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் சுற்றி இந்த கடந்த வாரம் சமூக ஊடகங்களில் பெரும் பேசு பொருளாக மாறியிருந்த ஒரு விடயம்தான் திருகோணமலையை சம்மந்தப்படுத்திய ஒரு விடயம். அதாவது திருகோணமலை கோட்டை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜயந்தி போதிராஜ விகாரை வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த ஒரு புத்தர் சிலை அகற்றப்பட்டு மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்பட்டது கடந்த 17ஆம் தேதி. இது தொடர்பான தகவல்கள் தான் சமூக ஊடகங்களில் பகிரப்படுது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இந்த தகவல்களை வெளியிடுறாங்க. அப்போ இதில் எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமலே யார் அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாமே பகிர்றாங்க. உண்மையிலுமே சுஜி, இந்த சம்பவம் நடந்தது, அதே மாதிரி இப்போ அந்த சம்பவத்தின் நிலைப்பாடு எப்படி இருக்குது, இது தொடர்பாக பகிரப்படுற கருத்துக்கள், இது தொடர்பான நிலவரம் என்ன? ஆமாம், இது பார்க்கும்போது இது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு புத்தர் சிலையோடு சம்மந்தப்படுத்தி தான் இது பேஸ்போர்ட்னாகவே மாறினுச்சு. இது இடவாதத்தை தூண்டுற அளவுலையும் அமைஞ்சிருந்துச்சு. ஆனால் இது உண்மையிலேயுமே பார்த்தா இது ஒரு புத்தர் சிலை சம்மந்தமான பிரச்சனை இல்லை, சரியா? அப்போ இது என்னன்னு சொல்லும்போது இந்த ஸ்ரீ சம்புத்த ஜயந்தி போதிராஜ விகாரைன்றது திருகோணமலை கோட்டை பிரதான வீதியில் அமைஞ்சிருக்க ஒரு விகாரை. இது நீண்ட காலமாகவே அந்த பழமையான விகாரை அந்த இடத்துல இருக்குது. இது இந்த விகாரை இருந்த பகுதியில் 1951ஆம் ஆண்டு கால பகுதியில் ஒரு அறநெறி பாடசாலை இருந்திருக்கு. அது காலப்போக்கில் சில இடிபாடுகள் மற்றும் சுனாமி இதில் எல்லாம் அழிவடைந்து முற்றுமுழுதாகவே அழிவடைந்து அதுக்கு பிறகு அந்த அறநெறி பாடசாலையானது ஒரு இராணுவ முகாமில் தான் நடத்தப்பட்டுட்டு வருது, இப்பயும் நடத்தப்பட்டுட்டு வருது. அப்போ இதுக்கு அந்த காலத்தில், அதாவது 2014ஆம் ஆண்டு காலத்தில் இந்த விகாரைக்கு ஒரு இடம் வழங்குறாங்க. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவோட ஆட்சி காலத்தில் 40 பர்ச்சஸ் காணி வழங்கப்படுது. அதுக்கு அண்மையிலேயே அந்த 40 பர்ச்சஸ் காணி அந்த புனித பூமி அப்படின்னு அந்த காணி அடிப்படையில் தான் அது வழங்கப்படுது. அதற்கான காணி உறுதி பத்திரங்களும் இருக்குது. இப்படி வழங்கப்பட்ட காணியில் அதாவது இந்த அறநெறி பாடசாலையை நடத்துறதுக்கு மற்றும் அந்த விகாரையை நடத்துறதுக்கான அதாவது பணம் என்பவற்றை பெற்றுக்கொள்வதற்காக அதாவது இந்த விகாராதிபதி அந்த நிலத்தில் ஒரு பகுதியை ஒரு கெஃபே ஒன்று நடத்துறதுக்காக கொடுக்குறார். அப்போ கொடுத்த சந்தர்ப்பத்தில் இந்த கெஃபே 2022ஆம் ஆண்டு 23ஆம் ஆண்டு கால பகுதிகளில் தான் ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்பட்டுட்டு வருது. இப்போ இந்த கெஃபே யாருடையது அப்படி இப்படின்ற விதத்துலேயும் தகவல்கள் பகிரப்படுது. நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் போகாமல் இந்த சம்பவம் என்னன்னு பார்க்கும்போது இந்த கெஃபே ஆனது கடல் மட்டத்திலேருந்து 10 மீட்டர் தூரத்துக்குள்ளே தான் அமைக்கணும். ஆனால் இவங்க அமைச்சிருக்கிறது 4 மீட்டர் தூரத்தில் அப்படின்னு இது ஒரு சட்டவிரோதமான கட்டிடம் அப்படின்னு சொல்லி அகற்றுறதுக்காக
கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்களம் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதாவது இதுக்கு முதல் வந்து அதாவது திருகோணமலை நகர சபையில் வந்து ஒரு வழக்கு தொடரப்படுது. இது வந்து இந்த கஃபே மட்டும் இல்லை, அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு 6 கடைகளுக்கும் இந்த வழக்கு தொடரப்படுது. இந்த வழக்கு நடந்துட்டுருக்கிற சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு, அதாவது கரையோர பாதுகாப்பு திணைக்களமும் இதுக்கான நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இது வந்து அகற்றணும், இது வந்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புகிற சந்தர்ப்பத்தில் தான் இந்த பிரச்சனை வருது. இதுக்கு ஒரு கடைகளை வந்து அகற்றுவதற்கான கால அவகாசம் கூட கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த விகாராதிபதி ஒரு கோரிக்கையும் வைக்கிறாரு, எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தாங்க, நீங்கள் கொடுத்த காலத்தில் அகற்ற முடியாது, நான் இந்த காலத்தில் அகற்றேன் அப்படின்னு சொல்லி கடந்த 14ஆம் தேதி இந்த விகாரை, அதாவது இந்த குறித்த கஃபே அந்த உணவு விடுதியை அகற்றுறதுக்கான நோட்டீஸ் வழங்கப்படுது. நோட்டீஸ் வழங்கப்பட்ட பிறகும் இவங்க அகற்றாமல் இருக்கிறாங்க. அதாவது இந்த வேலை நாட்களில் தான் அந்த நோட்டீஸ் இருக்குது. அப்போ இந்த 17ஆம் தேதி நோட்டீஸ் வைக்கப்படுறதுக்கு முதல் நாள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு புத்தர் சிலையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. வைத்ததுக்கு பிறகு இந்த அடுத்த நாள், அதாவது இந்த புத்தர் சிலையும் சரியான அனுமதிகள் பெறப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் விகாரை ரீதியாக பார்க்கும்போது இதுக்கான அனுமதிகள் பெற்று தான் நாங்கள் அங்கே வச்சுருக்கோம். அதாவது விகாரை பக்கம் பார்க்கும்போது இது விகாரைக்குரிய காணி. ஆனால் சட்ட ரீதியாக பார்த்தா அது கடல் மட்டத்திலிருந்து 10 மீட்டர் தூரத்தில் தான் கட்ட வேண்டும். ஆனால் இது வைக்கிற இடம் வந்து கடல் மட்டத்திலிருந்து 4 மீட்டர். ஆமாம், இது என்னென்னு ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் சரிங்களா. நாங்கள் வந்து இந்த கோஸ்டல் ஜோன், அதாவது கரையோர மண்டலம்னு இருக்குது. அந்த மண்டலத்தில் வந்து உங்களோட காணியும் இருக்கலாம், என்ன காணியும் இருக்கலாம். ஆனால் நாங்கள் அதில் ஒரு சும்மா சொல்லுவோமே, அதில் ஒரு நான் வீடையோ இல்லை நான் ஒரு கடையோ நான் ஏதோ ஒரு கட்டிடத்தை கட்ட போகும்போது அதுக்கு ப்ராப்பரான சரியான அனுமதிகள் பெறப்படணும். கரையோர பாதுகாப்பு திணைக்களம் உள்ளிட்ட பல திணைக்களங்களில் சரியான அனுமதி பெறணும். இந்த கடல்லேருந்து எத்தனை மீட்டருக்குள்ளே கட்டுறீங்க, மற்றது அந்த கோஸ்டல் ஜோனில் உங்களோட காணி எவ்வளவு அப்படின்றத அளவீடு செய்யணும். அப்போ இந்த அளவீடுகள் செய்து அதை மார்க் பண்ணி, அதாவது நில அளவையாளர்கள், அரசாங்க நில அளவையாளர்கள் அளப்பாங்க. அளந்து மார்க் செய்து அதில் இருந்தும் நீங்கள் வந்து குறிப்பிட்ட தூரத்தில் தான் கட்டணும்னு அனுமதி பெறாத அந்த விடயங்களை பார்க்க வேண்டும். ஆமாம், ஆனால் இந்த அனுமதிகள் எதுவும் பெறாமல் தான் அந்த கஃபே கட்டப்பட்டிருக்கு. அதனால இப்போ வந்து அந்த கஃபேக்கான பெர்மிட் கேன்சல் செய்யப்பட்டுருச்சு. ஆனால் அந்த கஃபே இன்னும் அங்கே இருக்குது, அது முழுமையாக அகற்றப்படலை. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த புத்தர் சிலை வைக்கப்படுது. இந்த புத்தர் சிலைக்கு எதுவும் சேதம் ஏற்படக்கூடாதுன்ற பட்சத்தில் போலீஸார் அதை அகற்றி கரையோர போலீஸ் நிலையத்தில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு மீண்டும் அது வந்து அந்த இடத்துல வைக்கப்படுது. அதுவும் அந்த போலீஸார் கூறியிருக்க விடயம் என்னென்னா சுஜி, இப்போ கஃபேவை அகற்ற சொல்லி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கும் போது தான் இந்த புத்தர் சிலையும் வைக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் புத்தர் சிலைக்கு ஏதேனும் தாக்குதல்கள் ஏதாவது நடந்தால் அது வந்து இனவாதத்தை தூண்டும், நிறைய பிரச்சனைகள் எழக்கூடுன்ற ஒரு பாதுகாப்பு கருதி தான் புத்தர் சிலை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம், நாங்கள் இதை விகாரை இந்த தரப்பில் கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம், இந்த கஃபே வந்து இப்படி சட்டவிரோதமான கட்டிடம்னு தெரிய வந்ததுக்கு பிறகு நாங்கள் அதை அகற்றுறதுக்கான முடிவில் தான் இருந்தோம். இதை அகற்றுறதுக்கு பிறகு அது வெற்றுக்காணியாக இருக்கும். அதுக்கு பிறகு அதில் வந்து குடியேற்றங்கள் நடத்தப்படலாம், அதாவது அரசுடைமையாக்கப்படலாம். இந்த சில காரணங்கள்னால தான் நாங்கள் அங்கே அடிக்கல் நாட்டி, அதாவது அந்த அறநெறி பாடசாலையை கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டி இந்த புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டது. மற்றது இதற்கான அனுமதிகளும் பெறப்பட்டது. இது வந்து சட்டவிரோதமான செயற்பாடு இல்லை. இதுக்கான சரியான என்ன சொல்கிறது அனுமதிகள் பெறப்பட்டு தான் நடைபெற்றுச்சுன்னு விகாரை தரப்பில் சொல்கிறாங்க. இப்போ இதே கரையோர பாதுகாப்பு திணைக்களம் சொல்லுது இது வந்து சட்டவிரோதமான கட்டிடம்னா அந்த கேஃபே. ஆனால் எந்த இடத்துலையும் போலீஸாராக இருக்கட்டும், கரையோர பாதுகாப்பு திணைக்களமாக இருக்கட்டும், திருகோணமலை நகர சபையாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு பொதுவான கருத்து என்னன்னா, இது வந்து இந்த புத்தர் சிலையை அகற்றுறதுக்கான வைக்கப்பட்ட அது சட்டவிரோதமான கட்டிடமா அல்லது இந்த புத்தர் சிலை வைக்கப்பட்டது தவறு அப்படின்ற ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையே அல்ல. இது அந்த குறிப்பிட்ட கஃபேக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இதை வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க.
அப்படின்னு எது எவ்வாறாயினும் இது சம்பந்தமான முழுமையான ஆய்வறிக்கை வந்து ஃபேக்டர்ஸ் இன் ஸ்ரீலங்கா தமிழ் அப்படின்ற எமது இணையதளத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா முழுமையாக பார்க்கலாம். எல்லா விஷயத்தையும் நாங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் சொல்ல முடியாது, காரணம் எங்களுக்கு அந்த டைம் ஸ்லாட் அவ்வளோதான். எனவே நீங்கள் அதை போயிட்டு பார்த்தீங்கன்னா முழுமையாக இருக்கும். எது எவ்வாறாயினும் இது சம்பந்தமான நீதிமன்ற விசாரணைகள் இனி வரும் காலங்களில் நடைபெற இருக்குது. அந்த விசாரணைகளின் தீர்ப்புகள் எப்படி வருதோ அது சம்பந்தமாக நாங்கள் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு அது கேட்கறதுக்கு காத்திருக்கிறோம். ஆமாம் சுஜி, இப்போ இந்த புத்தர் சிலை சம்மந்தப்படுத்தி தான் நிறைய தகவல்கள் வெளிவந்துன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதோட தொடர்படுத்தி தான் இன்னொரு முக்கியமான தகவல் வெளிவந்திருக்குது. என்னன்னா, இந்த தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் மற்றும் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகிய இருவருமே வந்து இந்த பௌத்த மயமாக்கலை எதிர்த்து கட்சியிலிருந்து விலக போறாங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு தகவல் வந்து வெளிவந்திருக்குது. அதாவது இது ஒரு இனவாத ரீதியான கருத்துக்களாக தான் பார்க்கப்படுது. உண்மையிலுமே இவ்வாறு இவர்கள் விலகுவதாக இருந்தால் அது தொடர்பாக நிறைய தகவல்கள், அது உத்தியோகபூர்வ தகவல்கள் வெளிவந்திருக்கும். ஆனால் அது போன்ற எந்த ஒரு தகவல்களும் வெளிவரல. ஆகவே இது தொடர்பில் நம்ம மேலுமே வந்து ஆராய்ந்திருந்தோம். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த திருகோணமலை சம்பவத்தில், அதாவது புத்தர் சிலை எடுக்கப்பட்டு திருப்பி கொண்டு போய் அந்த புத்தர் சிலை வைக்கப்பட்டதோட இந்த பௌத்த மயமாக்கலிடம் வருது. இது வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தெரிவித்து தேசிய மக்கள் சக்தியின் யாழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இளங்குமரன் மற்றும் ரஜீவன் தான் இப்படி முடிவெடுத்திருக்கிறாங்க. இது சம்பந்தமான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து எதிர்வரும் காலங்களில் நடத்த போவதாகவும் தெரிவித்து ஒரு தகவல் பகிரப்பட்டிருந்துச்சு. இதை ஆதரித்து பலர் கமெண்ட்டும் செய்திருந்தாங்க. ஆனால் இது சம்மந்தமாக நாங்கள் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவங்க தெரிவித்த ஒரு கருத்து, இவங்க வந்து இப்போ இனவாதத்தை தூண்டுற விதத்தில் இவ்வாறான தவறான தகவல்கள் பகிரப்படுவதாகவும் தாம் ஒருபோதும் கட்சியிலிருந்து விலகுவதற்கான முடிவுகளை எடுக்கவில்லை அப்படின்னும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி தேசிய மக்கள் சக்தியுடன் கட்சியுடன் நாங்கள் தொடர்பு கொண்டு கதைச்ச போதும் அவங்களும் தெரிவித்த விடயம், இது இனவாதத்தை தூண்டுறதுக்காக சில தரப்பினரால் மேற்கொள்ளப்படும் சதியை தவிர இவ்வாறான அதாவது அப்படி ஒரு விலகுவதாக இருந்தால், அவங்க கட்சியிலிருந்து விலகுவதாக இருந்தால் கட்சி தலைமையகத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கணும். ஆனால் அந்த மாதிரி இந்த கடிதங்களும் வரல. அவங்க விலகிறது தொடர்பாக தெரிவிக்கிற விடயமும் போலியானது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. இது எவ்வாறாயினும் இவ்வாறான விடயங்களில் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாட்டில் இப்படி ஒரு சென்சிட்டிவான விஷயம் நடக்குது. இதை எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு சாதகமான விதத்தில் நாங்கள் ஒவ்வொரு கருத்தையும் தெரிவிக்கக்கூடாது. தெரிவித்தா அந்த நாட்டில் திருப்பி ஒரு குழப்ப நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். யார் எதை பகிர்ந்தாலும் அது ஒரு தவறான விடயம். எனவே அந்த வழியில் நீங்கள் யாரும் சிக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக பிரதான ஊடகங்களில் போகிற செய்தியை கூட ரொம்ப கவனமாக பார்த்து அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சில ஊடகங்கள் சிலருக்கு சார்பாக கூட செயல்படக்கூடியதாக இருக்கும். ஆமாம் சுஜி, இது இப்படி இந்த கடந்த வாரம் சமூக ஊடகங்களில் பெரிதாக வந்து பேசப்பட்ட விடயங்கள் இவை இருந்துதான். அது தவிர இந்த விளையாட்டு பக்கம் போனால் சுஜி, இப்போது இலங்கை அணி வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பாகிஸ்தானில் வந்து போட்டிகளில் ஈடுபட்டு வருது. இதன் அடிப்படையில் தான் கடந்த 11ஆம் தேதி பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் வந்து ஒரு பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்றது. இப்போ இந்த பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்றிருந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை அணிக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி ஒரு வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகிருந்தது. ஆகவே உண்மையிலுமே இந்த வீடியோ அப்போ எடுக்கப்பட்டதா அப்படின்றத நம்ம ஆராய்ஞ்சா உண்மைக்குமே அந்த வீடியோ அப்போ எடுக்கப்பட்டது கிடையாது. அது வந்து 2022ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் தற்போது பகிரப்படுது. ஆனால் இந்த பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்றதுக்கு பிறகு வந்து மும்முனை போட்டிகளும் அதற்கு அடுத்த நாள் இடம்பெற்றிருந்த போட்டியுமே வந்து ராவல்பிண்டிக்கு வந்து மாற்றப்பட்டிருக்குது. இஸ்லாமாபாத்தில் பயங்கரவாத தாக்குதலோட இந்த போட்டிகளை வந்து இது பண்ண முடியாது. அப்போ அந்த 24 மணித்தியாலம் வந்து பரபரப்பான சூழ்நிலைக்கு பிறகு தான் இந்த போட்டிகள் வந்து ராவல்பிண்டிக்கு மாற்றுவதாக வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த 14ஆம் தேதி இடம்பெற்ற போட்டியில் வந்து இந்த மைதானத்துக்கு வந்து நம்மளோட கிரிக்கெட் வீரர்கள் வந்து என்டர் ஆகக்குள்ளே இருந்த ஒரு வீடியோமே வந்து பகிரப்பட்டிருந்தது. அதேமே வந்து பாதுகாப்பான முறையில் தான் அவங்கள வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. எனினுமே அந்த சோஷியல் மீடியாவில் பகிரப்பட்டிருந்த வீடியோ வந்து 2022ஆம் ஆண்டு கராச்சியில் லீக் போட்டியின் போது எடுக்கப்பட்ட வீடியோ என்பது உறுதியானது. அதே மாதிரி தான் நாங்கள் நீண்ட நாளாகவே இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டு வரோம். இந்த சமீப காலத்தில் இன்னும் ஒரு தகவல் வருது. இந்த புற்றுநோயை மையப்படுத்தி தான் வருது. புற்றுநோய் குணப்படுத்துவதற்கு ஒரு சிறந்த மருந்து கற்றாழை இருக்கு இல்லையா? கற்றாழையை வந்து சிறு சிறு துண்டுகளாக வெட்டி
அதை வந்து தேனில் போட்டு அதுக்கு பிராண்டியோ விஸ்கி மிக்ஸ் பண்ணி அதை வந்து குறிப்பிட்ட நாள் எந்த நாளும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா முற்றுமுழுதாக இந்த புற்றுநோய் குணமடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நாட்டு மருந்தா? இது நாட்டு மருந்தா வீட்டு மருந்தான்னு தெரியல. இது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த அதாவது கற்றாழை பொதுவாக சில ஸ்கின் ரேஷஸ் வர்ற டைம் யூஸ் பண்ணுவோம், நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது. ஆனால் அதே நேரம் இந்த கற்றாழை வந்து சிலருக்கு சேராது, அதாவது சிலருக்கு வந்து அலர்ஜிஸ் வரும். அதனால இந்த கற்றாழையை சாப்பிட்டப்ப இது தொடர்பாக நாங்கள் ஆய்வினை மேற்கொள்ளும் போது கேன்சர் ரிசர்ச் யூகே இணையதளத்தில் வந்து ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த தகவலின் அடிப்படையில் பார்க்கும்போது கற்றாழையை வந்து புற்றுநோய்க்கான மருந்தாக ஏற்றுக்கொள்வதற்கு இதுவரை எங்கேயுமே அதிகாரப்பூர்வ நிரூபிக்கப்பட்ட அறிவியல் ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த கற்றாழையை வந்து ஒரு சில காரணங்களுக்காக பயன்படுத்துகிறதா கூறப்படுது. அதாவது இந்த என்ன சொல்கிறது, புற்றுநோய் சிகிச்சை முறைகள் இருக்குது, அந்த கீமோதெரபி, ரேடியோ தெரபி இப்படி இருக்குது. இதனால் ஏற்படுற பக்க விளைவுகள் அதிகம். சிலருக்கு முடி கொட்டும், சிலருக்கு இந்த நகமெல்லாம் கழண்டு வந்துடும், அப்படி பலவிதமான பக்க விளைவுகள் இருக்குது. அது கூட மருந்து அங்கீகரிக்கப்படலை, ஆனால் சிலர் யூஸ் பண்ணுறாங்க. சிலருக்கு வந்து ஸ்கின்ல அது மூலமாக ஏற்படுற ஏதாவது பக்க விளைவுகள் இருந்தால் அதுக்கு பூசி அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது பண்ணுறாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே இதை வந்து ஒரு மருந்தாக ஏற்றுக்கொண்டதா அறிவியல் ஆதாரங்கள் இல்லை. இது தொடர்பாக நாங்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சுதேச மருத்துவ நிறுவனத்தின் முன்னாள் சிரேஷ்ட விரிவுரையாளர் வைத்தியர் LPA கருணா திலக்க அவர்களை போதும் அவரும் இதே கருத்து தெரிவிச்சிருந்தார். அதாவது மதுபானம் மற்றும் தேன், கற்றாழை என்றது வெவ்வேறு விதமான மருத்துவ குணங்களை கொண்டது. அதை ஒன்றாக இணைத்து ஒருத்தர் உட்கொள்ளும் போது அது சிலருக்கு சேரும், சிலர் உடல் எல்லாத்தின் உடல் தன்மையும் ஒரே மாதிரி இருக்காது, சிலருக்கு வெவ்வேறு விதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். எனவே அதை வந்து இன்னும் வந்து ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு மருந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மற்ற ஒரு முக்கியமான விஷயம், இந்த கேன்சர் மாதிரி ஒரு எந்த நோய்க்காக இருந்தாலும், முக்கியமாக இந்த கேன்சர்னு வரும்போது நீங்கள் அது சம்மந்தமாக பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க இது சாப்பிட்டா கேன்சர் போயிடும், அவங்க சொன்னாங்கன்னு நீங்கள் அதுக்கு செய்கிற ட்ரீட்மெண்ட் இருக்கும். அதாவது கீமோதெரப்பியாக இருக்கலாம், ரேடியோ தெரப்பியாக இருக்கலாம், இது மாதிரி நிறைய சிகிச்சை முறைகள் இருக்குது. இந்த சிகிச்சை முறைகளை நிறுத்திட்டு நீங்கள் அதை எடுக்கிறதுன்றது உங்களோட உயிருக்கு கூட ஆபத்தாக முடியலாம். எனவே எது எவ்வாறாயினும் உங்களோட புற்றுநோய் வைத்திய நிபுணரை கலந்து ஆலோசிச்சு அதுக்கு பிறகு நீங்கள் இந்த மருந்தையும் எடுங்க. ஆமாம் சுஜி. ஆகவே இந்த கடந்த வாரம் சமூக ஊடகங்கள் வாயிலாக பகிரப்பட்ட சில தகவல்களை நான் பார்த்துருந்தோம். இது தொடர்பான தகவல்கள் இன்னுமே கூட வரக்கூடும். ஆகவே இது தொடர்பான உண்மைகளை அறியாது நீங்கள் வந்து ஷேர் செய்ய வேண்டாம். அப்போ இது தொடர்பான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதாவது உண்மை என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்களது தொலைபேசி மூலமாக அதனை வந்து தெளிவுபடுத்தலாம், எங்களுக்கு அறிவிக்கலாம். அறிவிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் சுஜி 0771546966 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து இந்த மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அதை எங்களுக்கு உட்படுத்தலாம். அதாவது வாட்ஸ்அப் மூலமாக கூட, இல்லைனா நீங்கள் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி கூட நீங்கள் அது தொடர்பான தகவல்களை எங்களுக்கு வழங்கினா நாங்கள் உண்மை கண்டறிவு ஆய்வை நடத்தி அது தொடர்பான பதிலை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறோம். அதே போன்று இப்போ நாங்கள் பேசினதை தவிர்த்து பல தகவல்கள், பல ஆய்வு கட்டுரைகள் ஃபேக்டர்ஸ் இன் ஸ்ரீலங்கா தமிழ் அப்படின்ற இணையதளத்துக்கு நீங்கள் செல்லும் பட்சத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே அதை பார்த்துட்டு நீங்கள் பகிர்றதுக்கு, அதாவது இதை நாங்கள் ஷேர் பண்ணோமே, இந்த ஷேர் பண்ண விஷயம் பொய்யா அப்படின்றது நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி எங்களோட சமூக வலைத்தள பக்கங்களும் சமூக வலைத்தள பக்கங்களான வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் போன்றவற்றிலும் இது தொடர்பான காணொலிகள், அதே போன்ற கட்டுரைகளுமே வந்து காணப்படுது. ஆகவே இது தொடர்பான விடயங்களை அதுலேயுமே வந்து நீங்கள் சென்று பார்த்து கொள்ளலாம். அது மாத்திரமின்றி இந்த வாட்ஸ்அப் சேனலையும் வந்து நீங்கள் ஃபாலோ செஞ்சு வச்சுட்டிங்கன்னா மும்மொழிகள்லேயும் இது தொடர்பான தகவல்களை வந்து உங்களுக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.